ஒரு வேற ஒரு ஸ்டேட்ல உள்ள ஒரு பையனோட என்னை கல்யாணம் முடிக்கிறேன்னா அண்ணனோடையும் அண்ணினோடையும் சப்போர்ட்னால தான். ஏன்னா என் பொண்ணு சொல்லிட்டா எங்க அத்தை எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல என்னோட மேரேஜ் வச்சுக்கலாம். தமிழ்நாட்டில் வைக்கிறதா இருந்தா முதல் ரீசன் எங்க அத்தை, அவங்க அப்பா கூட பிறந்த தங்கச்சி டெய்சிராணி. அதே மாதிரி நானும் அந்த வீட்டில் வளர்ந்த ஒரு பொண்ணு தான். எங்க சித்தி வீட்டில் சின்ன பிள்ளையா இருக்கும்போது என்னைய 1ஆம் கிளாஸ்ல இருந்து 5ஆம் கிளாஸ் வரை எங்க சித்தி தான் வளர்த்துனாங்க. அவங்க வாழ்ந்த இடம் அப்படிங்கிற ஒரு இதுக்காக தான். ஒண்ணு மட்டும் சொல்றேன், என்னுடைய தாய் தகப்பனோ என்னுடைய கூட பிறந்தவர்கள் இடத்துலயும் நாங்கள் வைக்கவில்லை இந்த கல்யாணத்தை. ஆனா மன்னிக்கவும், ஏன்னா கல்யாணம் முடிக்க போறது அவ. ஸோ அவளுடைய ஆசைக்கு இணங்க நாங்கள் அந்த இடத்த டிசைட் பண்ணோம். அப்புறம் எங்க சித்தியினுடைய நினைவுகள் இன்னைக்கு நான் ஒரு எல்லாரும் தெரிஞ்சுக்கக்கூடிய அளவுல ஒரு குருவா இருக்கிறேன்னா எங்க சித்தியோட எங்களுக்கு சொல்லி கொடுத்த டான்ஸா இருக்கட்டும், படிப்பா இருக்கட்டும், பேச்சு திறனா இருக்கட்டும், எல்லாமே எங்க சித்தியால தான். அதனால நானும் நினைச்சேன் எங்க சித்தி வாழ்ந்த இடத்துலதான் அந்த என் பொண்ணோட கல்யாணத்தை நடத்தணும் அப்படின்ட்டு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ணன் வந்துட்டாரு, ஜபஸ்டன் அண்ணன். அண்ணா ஒரு 2 மினிட்ஸ் பாப்பாவை ஸ்மைலிய 2 மினிட்ஸ் உன்னோட வாயால வாழ்த்திருந்தா வாண்ணா.